தேவனா இருந்தா அந்த தாவீதின் தேவனுக்கு நீ சொன்னீங்க, என் பரிசுத்தத்தின் பேர்ல நான் தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லேன் அப்படின்னா உன் சந்ததி பலத்திருக்கும். அப்படின்னா சந்ததி பலத்திருந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படின்னா தாவீதின் சந்ததி என்ன? ரோமர் 1:5 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பவுல் எழுதும்போது எழுதுவாரு, அவர் தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி, தாவீதின் சந்ததி. ஒருவேளை தாவீதினுடைய வம்சங்கள் முடிஞ்சு போயிருக்கலாம், தாவீதினுடைய சந்ததிகள் முடிஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் பார்த்தாரு, நான் அதுல என்ன நீங்க வாசிச்சீங்க? சூரியன் உள்ளவரை, சந்திரன் உள்ளவரை. அப்படின்னா அந்த சந்ததி வரணும் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, நான் பிறக்கும் போது தாவீதின் சந்ததியில பிறக்கிறேன். தாவீதின் சந்ததியில பிறக்கும் போது வார்த்தை எவ்வளவு கரெக்டா அக்யூரேட்டா கர்த்தர் நிறைவேற்றுறாரு பாத்தீங்களா? தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கும் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிறேன். அவர் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமுமா இருக்கிறார். நம்ம கர்த்தர், பைபிள் வேதம் சொல்லுது, அவர் தாவீதின் வேரும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள் சந்ததி. நல்ல பைபிள்ல உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு வாக்கு பண்ணார், தாவீது உன் சந்ததி இருக்கும்னா, உன் சந்ததி கிளம்பும் போது உன் பிள்ளைகள் எப்படி வேணாலும் மாறுவாங்க, உன் பிள்ளைகள் எப்படி வேணாலும் இருப்பாங்க, பட் ஆனா உனக்கு ஒரு சந்ததி இருந்துட்டே இருக்கும். நல்ல கைகளை தட்டி, நான் இப்ப உங்களை பிளஸ் பண்றது அப்படின்னா, இப்ப உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒரே ரீசன், கர்த்தர் தாவீதுக்கு சொன்னாரு, என் பரிசுத்தத்தின் பேரில் நான் தாவீதுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன், நான் பொய் சொல்லேன், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அத்தாரிட்டியான வேர்டு. அவரு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய ஓனர் கிட்ட அவங்க கம்பெனி செக், அவங்களுடைய வேலைகளுக்கு செக்ல சைன் வாங்குறதே கஷ்டம். அதுல நம்மளுக்கு அவங்க சைன் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா கர்த்தர் பிரதானமா ஆபிரகாமுக்கு சொன்னாரு, என் பேர்ல நான் ஆணையிட்டு சொல்றேன், ஆபிரகாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பேன். அப்படியே கர்த்தர் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. வேதம் சொல்லும், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நமக்கு இருக்குதான். ஒரு படி மேல போய் தாவீதுக்கு சொன்னாரு, தாவீது என் பரிசுத்தத்தின் பேர்ல நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன், நான் உனக்கு பொய் சொல்ல. நல்ல வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி, இந்த கூடுகையில வந்திருக்கிற நீங்களும் நானும், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நீங்களும் நானும் பாக்கியவா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரையிலும் நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க, இந்த கூட்டத்துல நான் சுதந்திரிக்கிறேன், உங்க பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு எனக்கு நீங்க தந்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறணும். எனக்கு நீங்க உங்க பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிட்டு ஆண்டவரே என் சந்ததிகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். எங்க பரிசுத்தத்தின் பேரை ஆணையிட்டு ஆண்டவரே என் சந்ததிகள் மேல உங்க ஆசீர்வாதம். இந்த வேலையில இது சாதாரணமான அறிக்கை இல்லைங்க. அவர் தாவீதினுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு நீங்க வேதத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த தாவீதுக்கு ஒரே ஒரு அக்ரிமெண்ட் தான் இருந்தது, என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு, நான் ஆணையிட்டு சொல்றேன், என் பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிடுறேன், தாவீது நான் உனக்கு பொய் சொல்லேன். எத்தனை பேர் இந்த வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கறீங்க? எதையோ எதிர்பார்த்து தோத்து போகாத வாழ்க்கை, எதையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தோத்து போகாத வாழ்க்கை, எதையோ நினைச்சு கண்ணி விடாத வாழ்க்கை. இந்த பரிசுத்தத்தின் பேர்ல ஒரு ஆணை வந்துருச்சுன்னா, இந்த பரிசுத்தத்தின் பேர்ல கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்துட்டாருன்னா, இந்த பரிசுத்தத்தின் பேர்ல கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டாருன்னா, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். என் கை தாவீதோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தாவீதுக்கு சொல்லிட்டு, தாவீது இது எப்ப வரைக்கும் வந்திருக்கு தெரியுமா? நீ போயிடலாம், உன் சந்ததி போயிடலாம், உன் சந்ததியுடைய சந்ததியை போயிடலாம், ஆனா நான் உனக்கு சொல்றேன், அந்த சந்ததியில நான் வந்து இந்த பூமியில சூரியன் இருக்கும் வரையிலும் சந்திரன் இருக்கும் வரையிலும் உன் சந்ததி இருந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த சந்ததி அழியக்கூடாதுன்னு நானே உன் சந்ததியில பிறந்து உன் சந்ததியை விருத்தியடைய செய்வோம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சில பேரோடு சொல்லுகிறார், உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் பலமாய் வெளிப்படும். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கும் போது, கர்த்தருடைய ஆணையிடுதல நீங்க வாங்கும் போது இது உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா தாவீதுக்கு சொன்னார், தாவீது நீ போயிருவ, உன் நாட்கள் முடிஞ்சிரும், கவலைப்படாத. ஆனா நீ போனாலும் நான் என் பரிசுத்தத்தின் பேர்ல இட்ட ஆணைய நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறபடினால
உன் சந்ததியை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் தாவீது, உன் சந்ததியை நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இந்த வேலையில நம்ம எல்லாம் நினைக்கிறோம், என் பிள்ளைகள் அப்படி மாறிடுவாங்களோ, என் பிள்ளைகள் இப்படி மாறிடுவாங்களோ, என் பிள்ளைகளுக்கு இது நடந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு அது தோற்றுமோ, என் பிள்ளைகள் அந்த பாதையில போயிருவாங்களோ. கலங்கி போயிருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க ஒழுங்கின்மையா இருந்தாலோ, ஒருவேளை அவங்களுக்கு வெறுமையா இருந்தாலோ, தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார், என் பரிசுத்தத்தின் பேர்ல நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் தாவீது, உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலோ அவர்கள் சந்ததியை நான் சீர்படுத்துவேன், அவர்கள் சந்ததியை நான் நடத்துவேன், அவர்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, இந்த கூடுகைக்கு நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது, இந்த கூடுகையில நான் இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஒருவித பாரம், ஒருவித அழுத்தம், அடுத்து என்ன நடக்கும், எனக்கு இப்படி வந்துருமோ, நான் இதுல வெட்கப்பட்டுருவனோ, இதுல நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த அழுத்தம் இருக்குது, ஒரு அடி மனசுல ஒரு அழுத்தம், ஒரு முள்ளு மாதிரி என்னுடைய குடும்பத்தை குறித்து குத்திட்டே இருக்குதுன்னு சொல்றீங்க. கர்த்தர் இந்த வேலையில சொல்லுகிறார், ஒரு கர்த்தருடைய ஸ்தானத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் தமது பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் தமது பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார், உன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கோ, என் கை உன்னோடு உறுதியாயிருக்கோ, என் நாமத்தினாலே உன் கொம்பு உயரும். ஆமென்னு சொல்ல பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், தாவீதினுடைய ஆசீர்வாதம் ஒன்னு இருந்துச்சு. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுத்தார். அவருடைய பரிசுத்தத்துக்கு அவ்வளவு அவசியம் என்ன? அதாவது ஒரு கடவுளுக்கு என்ன அவசியம்? நான் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு கடவுளுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? ஒரு மனுஷனை பார்க்கும்போது, ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவுதானே? அதுவே நடக்கும், அப்படிதானே? அவருடைய வல்லமைக்கு, அவருடைய மகத்துவத்துக்கு, அவருடைய அதிகாரத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு சிம்பிளா சொன்னாலே நடக்கும். பட் ஆனா அவருடைய உள்ளம் பொங்குது. தாவீதை பார்க்கும்போது, நான் ஒரு 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 வார்த்தையை நான் சொல்லிடுறேன், அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேனா என் பரிசுத்தத்தின் பேர்ல ஆணையிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்தம் குறைஞ்சதுன்னா தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் குறையும். கர்த்தருக்கு இருக்கிற பரிசுத்தம் குறையுமா? அப்படின்னா தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் குறையாது. அதுதான் அதனுடைய டெப்தான அர்த்தம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 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 மாசத்துல எனக்கு ஆண்டவர் அழகா இந்த 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 காரியத்தை தான் சொன்னாரு. வாக்குத்தத்தங்களை வாங்குறது பிரச்சனை இல்ல, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது பிரச்சனை இல்ல, வாக்குத்தத்தங்களை யானையோடு கூட வாங்கணும். அப்படின்னா எப்படி? ஒருத்தங்க நாளைக்கு கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வார்த்தை. பட் ஆனா அந்த கம்பெனி பேர்ல எல்லா டீடைல்ஸும் இருந்து அது சைன் பண்ணி வந்துச்சுன்னா அது ஆர்டர். வார்த்தைக்கும் ஆர்டருக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. வார்த்தையை வச்சுட்டு நம்ம எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது, பட் ஆர்டரை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யலாம். ஆமென். நான் இப்ப சொல்றது என்னன்னா, 2 வருஷம் 3 வருஷத்துக்கும் இல்ல, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்ல, நம்ம இந்த உலகத்தை விட்டு போனாலும் நம்ம பெற்றுக் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது சந்ததிக்குள்ள போய்கிட்டே இருக்கும். நல்ல கைகளை தட்டி அதனாலதான் பவுல் ஆவியானவர் பவுலின் மூலமா சொல்லுவாரு, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து. தாவீதின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் யாரு? தாவீதின் சந்ததி. அதனாலதான் அதை அத்தாரிட்டியா எழுதுவார், தாவீதின் வேர். நல்ல கவனிங்க. இப்ப